நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா, அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா சனியை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பாரு அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த தசையில சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி சிரமமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்ப மக்களுக்கு பொதுவா இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பத்தின பயம், சனி நீதிமான் அதனால பயம். குருவை பத்தின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தான்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவாரு கடகத்துல. அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? முக்கியமா மேஷம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்காரு. இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுல இருந்து இதுக்குள்ள பெரிய லெவல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. என்ன கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போறான். இது ஒரு பெரிய பிளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லதுதான் செய்ய போறார். இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும் இப்படி நல்லதுதான் செய்ய போறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு நல்லது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய பிளஸ். கண்டிப்பா நம்ம அன்புன்னு சொல்லலாம், இல்ல கருணைன்னு சொல்லலாம், இல்ல அடுத்தவங்களுக்கு எதனா உடனே ஓடிடுவாங்கன்னு சொல்லிடலாம், இல்ல என்கிட்ட இருந்து உனக்கு என்னடா வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது ஆசைனா கரெக்டா இந்த மீன ராசினியர்கள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி வந்திருக்கு? கண்டிப்பாமா, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். பொதுவாக வந்து ஜோதிடத்திலேயே ஒரு கருத்து உண்டு, மீனராசி ஃப்ரெண்டு ஒன்று கிடைக்கிறாங்கன்னா விட்டுறாத அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லா நேரத்திலையும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸா நம்பலாம், நம்பி எதுனாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான். கடந்த சில வருடங்களா மீனம் பெருசா ஃபேவர் ஆயிடலாமா? ரீசன் என்ன அப்படின்னா ஜென்ம சனியில இருக்காங்க. பொதுவாக மீனம் அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட மூலதனம். இப்ப நிறைய பேருக்கு மென்டாஸா வெல்விஷஸா இருக்கவங்க அவங்களே சில முடிவு எடுக்கணும், எடுக்க முடியாம தடுமாறுறாங்க, தவிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கலாம், இப்படி போலாமா அப்படி போலாமா, இங்கே நிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம். இந்த கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ரீசன் என்னன்னா ஜென்ம சனி. இப்ப எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் யானைக்கும் அடி சொருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப எனக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் பல மீனராசி அன்பர்கள் இருக்காங்க. இப்ப பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா குரு வந்து பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால, சனி என்னமோ ஜென்ம சனி தான், ஆனா உன்னை எல்லாரும் கெடுக்க போறது இல்லை. நீ முதல்ல இருந்த மாதிரி நல்ல தெளிவா முடிவெடுக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது வந்துடும். முதல்ல இருந்த மாதிரி நல்ல உத்வேகம், எனர்ஜி, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவு எல்லாமே முதல்ல மாதிரி பிரதிபலிக்கப்படும் அப்படின்றது உண்மை. அது ஒரு பெரிய பிளஸ்மா. இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாம்மா? தேவையில்லாத குழப்பம் தான். அந்த தேவையில்லாத குழப்பம் அது வந்து இவங்களை விட்டு போக போது மீண்டும் நான் அப்படின்னு உயிர் தேழக்கூடிய ஸ்டேஜ்ல தான் மீனம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இப்ப குரு என்ன பாவத்துல வந்து அமர்ந்திருக்காரு? 5ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. பொதுவாக ஜோதிடத்துல ஒரு வேர்டு உண்டு, என்ன அப்படின்னா 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆக நீங்க கெஞ்சினாலும் கிடைக்காத குரு இப்ப கோச்சார பிரகாரம் 5ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க? அத்துணை பொறுப்புல என்னென்ன நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பாங்க, அந்த நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பேசிக் எஜுகேஷன் யூஜி 3 வருஷமா நான் நீட் எழுதுறேங்க, சீட்டே கிடைக்கல. பக்காவா சீட் கிடைச்சிட்டு கொஞ்சம் அவங்க வந்து எஃபர்ட் போட்டா போதும். காதல் அப்படின்றது கை கூடும். இது வரைக்கும் ஆமா அந்த லவ் பண்ற பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளையா, நல்ல ஒரு உத்தமமான குணாதிசயங்களோட இருக்க பிள்ளையா அவங்க லைஃப்ல வர்றதுக்கான வழிவாய்ப்பு. இது வரைக்கும் எத்தனையோ லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க,
அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில வர பொண்ணு ரொம்ப நல்ல குணத்தோட இருக்கும். அதே மாதிரி நிறைய மீனராசி என்பர்கள் குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதுவும் ஆண் குழந்தை பிராப்தமே உண்டு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை, பட் இருந்தாலும் குரு 5ல இருக்காரு அப்படின்போது ஆண் வாரிசுக்கான பிராப்தம். அதனால அந்த வேர்டை நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைங்க தானே எப்பயுமே பார்க்கும். பட் இருந்தாலும் சொல்றேன், குரு 5ல இருக்கிறதுனால அந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. நான் இது வரைக்கும் 5 முறை வந்து பாத்தீங்கன்னா IVF பண்ணிட்டேங்க, 8 முறை ICSI பண்ணிட்டேன், 10 முறை IVF பண்ணிட்டேன், குழந்தையே கூட நாங்க அது குழந்தைய வேணான்ற முடிவு வந்து நாங்க சலிச்சு போய் உட்காந்துட்டோம். இயற்கையாவே கன்செப்ஷன் உண்டு, அது பாசிபிள் உண்டு. சுயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. மீனம் ரொம்ப தெளிவா முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல நான் எப்படி ரொம்ப தெளிவா இருப்பேன், அந்த மாதிரி ரொம்ப தெளிவா மாறிட்டேன். முதல்ல இருந்ததை விட இன்னும் தெளிவா மாறிட்டேன். எதை நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கணும்னு விருப்பப்பட்டேன், அதை நான் மாத்துறேன். என்கிட்ட அன்வான்ட் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நான் பதப்படுத்திக்கிறதுக்கு, என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, என்ன இன்னும் நான் மேன்மை அடைய வச்சுக்கிறதுக்கான காலகட்டம் குரு 1 பாக்குறதுனால. 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. ஹையர் எஜுகேஷனுக்கான பிராப்தம் நிறைய மீனத்துக்கு உண்டு. அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு. தனியா நிறைய பேர் தொழில் செஞ்சு லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம். ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க, அதை விட்டு இன்னொரு பெரிய கன்சர்ன் போறது, தனியா சுய தொழில் ஆரம்பிச்சு லாபம் ஈட்டுறது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல நல்ல காசு நடமாட்டோம் அப்படின்றது உங்க கைக்கு வருமா. ஓகே மேம். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னலாம் மேம் இருக்கு? ராகு 12ல இருக்காருமா. அப்ப என்னை சார்ந்து நான் ஒரு செலவு செய்வேன், ரொம்ப லாவிஷா செஞ்சுடுவேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த மீனராசி பொதுவாகவே மீனராசிக்கு சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசின்றதுனால தனக்கு என்னென்னலாம் வேணுமோ வாங்கிக்கிறதுக்கு பிடிக்கும். முக்கியமா பெண்களா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷாப்பிங் போறது ரொம்ப பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். இவங்களுக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய்க்கு பிள்ளை ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு 1,00,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரும், 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரும். 20,000 ரூபாய் பிரச்சனை இல்லை, 1,00,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வரும். அனலைஸ் பண்ணி செலவு பண்ணும். வசதி வாய்ப்பு இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணி செய்யறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். இவங்க எந்த மாதிரி கோவிலுக்கு இந்த குரு பயிற்சி எப்போ போகலாம்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மீனம் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காலபைரவன் கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வர்றது நல்லதுமா. பொதுவா நம்ம வந்து தேய்பிரை அஷ்டமி போதுதான் பண்ணணும், வளர்பிரை அஷ்டமி போதுதான் நம்ம காலபைரவனை வழிபாடு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எப்பனாலும் உனக்கு எப்ப டைம் இருக்கும் நீ காலபைரவன் சன்னதிக்கு போயிட்டு வா, நிறைய நல்லது நடக்கும். இந்த குரு பயிற்சி இன்னும் நம்மளுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கணும். மேன்மை, முன்னேற்றம், பேரு, புகழ், செல்வம், உயர் பதவி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அருணாச்சலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வரணும். திருவண்ணாமலை முடியும்னா நீ ஒரு முறை கிரிவலம் பண்ணிட்டு வா. இல்லைங்க நாங்கள் அடிக்கடி கிரிவலம் போவோம், ரொம்ப சந்தோஷம். அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு வா, நிறைய நல்லது நடக்கும். வயசாயிடுச்சுங்க, முடியாது, அப்ப நீ ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிட்டு ஆட்டோல தான் இப்ப சுத்தி வராங்கல்ல, அந்த மாதிரி அத்துணை லிங்கத்தையும் சுத்திட்டு வர, முக்கியமா ஈசானிய லிங்கத்தையும் பார்த்துட்டு வரணும், நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா. ஆமாப்பா நானும் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ற மீனமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க.